ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உடலும் உள்ளமும் நலந்தானா. ஸோ, இன்னைக்கு என்ன வீடியோன்னு தம்ப்நெயில்லயே பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ரொம்ப நாள் இதுக்காக தாங்க வெயிட்டே பண்ணிட்டு இருந்தேன். எப்படா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்? எப்படா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணி, ஃபைனலா அந்த நாள் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்னன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பேங்க. வாட்ச் ஹவர்ஸ பத்தி. அதுல நான் ஓன்னு உட்கார்ந்து ஒப்பாரி வைக்காத கொறையா கொலை கொறையா நான் வந்து பேசியிருப்பேன். என்ன பண்றது? உங்க முன்னாடி அழ முடியாது. ஆனால் நெஜமாவே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. ஏன்னா, நான் சேர்த்து வச்ச மொத்த வாட்ச் ஹவர்ஸும் துபுக்கட்டின்னு கீழ போயிடுச்சு எல்லாமே. ஏதோ ஒண்ணு தொலைச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா, அவ்ளோ கஷ்டப்பட்டு சேர்த்த வாட்ச் ஹவர்ஸ். அந்த வாட்ச் ஹவர்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியமா நான் பேசுறேன்னு உங்களுக்கு போக போக புரியும். போக போக தெரியும் இந்த பூமி வாசம் புரியும். இந்த மானிட்டைசேஷன பத்தி அவ்ளோ சாதாரணமா நெனச்சிராதீங்க. நெறைய பேருக்கு இந்த மானிட்டைசேஷனே நடக்காம எவ்ளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதுல நானும் ஒரு ஆளு தாங்க. இந்த யூடியூப ஸ்டார்ட் பண்ணிட்டு, நம்ம எப்படிதான் வந்து ரன் பண்றது? இந்த மாரி பல கொஸ்டின் இருக்கும். நம்ம இன்னும் வந்து மானிட்டைசேஷனே பண்ணலையே! எப்படிதான் இத வந்து நம்ம டீல் பண்ண போறோம்? எப்படிதான் இந்த யூடியூப கொண்டு போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான யோசனைகள் மண்டைக்குள்ள அப்படியே சுத்தும் பாருங்க. ஏதாவது ஒரு வீடியோஸ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போட்டுட்டே இருந்தேன். எனக்கு பெருசா டைமும் கிடையாது. இத போய் பார்க்கறதுக்கு, செக் பண்றதுக்கு அது டைமும் இல்ல. நான் பாட்டு ஒரு கன்சிஸ்டன்ஸா வீடியோ போட்டுட்டே இருந்தேன். ஷார்ட்ஸ்ல வந்து நெறைய வந்து ஃபன்னி ஷார்ட்ஸ் எல்லாம் நெறைய நானும் நிக்கியும் சேர்ந்து நெறைய போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். போட்டா லூசானா இல்லடா லூசான்னு கேக்குறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எப்பயுமே வந்து லைவ் போடுவோம். தமிழ் நியூ இயர்க்கு தான் நான் வந்து சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு வந்து நானும் நிக்கியும் பேசணும். அதை வந்து பார்க்கறதுக்கு பெருசா ஆள் இல்லையே, என்ன பண்றது? அப்படிதான் முதல்ல நான் லைவுக்கு ஓகே நம்ம தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லைவை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் தொடர்ந்து நான் வந்து லைவ் போட ஆரம்பித்தேன் நான். டெய்லி வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து லைவ் போட்டுகிட்டே இருந்தேன் நான். ஆனால் அதில் வந்து எனக்கு தெரியாது. நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று கற்றுட்ருந்தேன். ஆனால் அதனால் வாட்ச் ஹவர்ஸ் வரும்ன்றது எனக்கு தெரியவே இல்லை. யூடியூப் வந்து எப்படின்னா நம்ம 7 டேஸ் பண்ணுறது வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் தான் உங்களுக்கு வந்து அந்த அப்டேட் ஆகி உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வாரம் 7 டேஸ் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறது, அதோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் வந்து ப்ராப்பரா அப்டேட் பண்ணி உங்களுக்கு காட்டுவாங்க. அது தெரியாம நான் ரெகுலரா செக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு அப்படியே கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆனதை நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த 3000 4000க்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிட்டோம்னா இந்த சூப்பர் சாட்ஸ், சூப்பர் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் மெம்பர்ஷிப் இதெல்லாம் எனேபிள் ஆகும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா அப்பதான் நம்ம சேனல் மானிட்டைசேஷனே ஆகும். ஆனா என்னோட சேனல்ல வந்து சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வந்து எனேபிள் ஆயிட்டு இருக்கு. ஆனா அது நான் பார்க்காமலே டெய்லி லைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் பார்த்தா நம்ம சேனல்ல வந்து இந்த சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து காட்டுது. இதுவே வந்து என்னோட யார் அது மாடரேட்டர் யார் அதுன்னு யோசிக்கிறேன். நம்ம மாடரேட்டர் பார்த்துதான் வந்து சொன்னாரு. நம்ம லைவ்ல வந்து ஒரு மாடரேட்டர் இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், கூப்பிட்டீங்களா? யார் நீ? பர்மனன்ட் ஸ்டாஃப் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணிட்ட உடனே ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சது பாருங்க. Mais lindo, mano. Que terra mais lindo.
இன்னும் 1000 தாங்க இருக்கு, அவ்வளவுதான், இன்னும் 1000 தாண்டா இருக்கு, முடியும், உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே புஷ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நான் லைவ் வந்து ரொம்ப வெறித்தனமா போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆயிடுச்சு. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது, சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. ஏன்னா 2 வருஷம் பட்ட 2 வருஷம் வந்து பட்ட கஷ்டத்துக்கு ஃபைனலா வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் நான் ரீச் பண்ணிட்டேன். இந்த யூடியூப்ல வந்து நம்ம $100 சேர்த்தா மட்டும்தான் நம்மனால அதுல இருந்து கேஷை எடுக்க முடியும். இப்போ $100 சேர்ந்துச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, AdSense அக்கவுண்ட்ல போய் உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். ஓகேவா? அப்டேட் பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஃபர்ஸ்ட் வாங்கின சேலரி எவ்வளோன்னா $12,500, $12,500. அவங்க நம்மளுக்கு டாலர்ஸ்ல தான் அனுப்புவாங்க. $149 எனக்கு கிடைச்சது. அது நம்ம இந்தியன் கரன்சிக்கு வந்து $12,500 தாங்க என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேலரி. எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னா சொல்ல வார்த்தையே இல்ல. சந்திக்கிறேன். பாய்.